மேனேஜர் டீம் நீங்களும் மேடைக்கு வரணும், ப்ளீஸ் வாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு சிவசரவணன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் திரு குமார் அண்ட் அசோக் அவர்கள் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். பெட்ஃபோர்ட் இன்சார்ஜ் திரு பாலமுருகன் அவர்கள், கலரிஸ்ட் கார்த்திகேயன் சார் மேடைக்கு வாங்க. டப்பிங் இன்சார்ஜ் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு வாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜ் திருமிகு விஜயலட்சுமி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அக்யூஸ்ட் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் மேடையில் நிற்கிறாங்க. இன்னும் சில டெக்னீஷியன்ஸ் மேடையில் வந்து நம்ம கூட இணைய இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து கௌரவிக்கிறதுக்காக ஸோ நம்ம படத்துடைய கதாநாயகன் திரு ஏஎல் உதய் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்திட்டலை நம்மளுடைய ஏஎல் உதய் அவர்களுக்காக கொடுக்கலாம். ஸோ தயாரிப்பாளர்களும் மேடையில் இணைஞ்சிருக்காங்க. முதல் ஆளுக்கு பொக்கே கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து கடைசி நபருக்கு பொக்கே கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய கிளாப்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது தான் சரியான பரிசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது. ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எவ்வளவு காலமாகுன்றது நமக்கு தெரியும். ஆனால் இவங்களுடைய ஐடியாவே என்ன தருமா, வெறும் 6 மாதம். ஜனவரியில் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், ஜூனில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வெறும் 6 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை நீட்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கக்கூடிய டீம் தான் நம்மளுடைய அக்யூஸ் டீம். ஸோ மிகப்பெரிய கைத்தட்டல்களை நம்மளுடைய டீமுக்கு வழங்கி நம்மளுடைய வாழ்த்துக்களுமே தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டீம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மேடையில் ஒரு அழகான மேடையாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை கம்ப்ளீட் ஆகணும்னா நம்ம படத்துடைய கதாநாயகி ஜான்வி வந்து மேடைக்குள்ள வந்தால் தான் மிக சரியாக இருக்கும். ஜான்வி ப்ளீஸ் வாங்க. ஜான்வியோட நாங்கள் அப்படியே விட்டு வச்சிட மாட்டோம். ஒரு அழகான கதாநாயகன் அஜ்மல் அமீர் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்திருக்கக்கூடிய திரு பிரபாகர் அவர்களையும் திரு டேனி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓ மரியா டேனி அவர்கள் வாங்க. நடிகர் அபிஷேக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க அபிஷேக். ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீதர் சார். அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமானவர் படத்தில், அவரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கக்கூடிய வாட்டர்மெலன் ஸ்டார் திரு திவாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாட்டர்மெலன் கலர்லேயே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, வாங்க சார். வாழ்த்துக்கள். சேஃபாக எல்லாருமே பண்ணியிருக்கீங்க, அதுதான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்மளுடைய ஏஎல் உதயா அவர்கள் மற்றும் ப்ரொடியூசர் சேர்ந்து ஆம்ப்ரோஸ் அண்ணாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஒரு சின்ன அன்பளிப்பு, டோக்கன் ஆஃப் லவ். ஸோ இந்த அழகான ஸ்டேஜில் வழங்கப்படுகிறது. அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு, அவருடைய டெடிகேஷனுக்காக இந்த அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்படுது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஆம்ப்ரோஸ் அண்ணா, சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. மாஸ்டர்
ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு ஆம்ப்ரூஸ் அவர்களை பற்றியும் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பற்றி நீங்கள் மேடைக்கு வரும்போது நிறைய பேசலாம். லவ் யூ சார். இருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதாவது பயங்கர எமோஷன் ஆகிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டு. ஏன்னா எவ்வளவோ ஸ்டண்ட்ஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்போது இவர் பண்ணவரை முன்னாடி கூட்டு வச்சு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டினோடனே உண்மையிலே நெஞ்செல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆகிட்டேன். தேங்க்யூ அக்யூஸ்ட் டீமுக்கு. அக்யூஸ்ட் நம்பர் 1 நம்ம உதய் சாருக்கு தேங்க்யூ. அதாவது இவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன். அதை இப்போது நீங்கள் பண்ண அந்த ஒரு பஸ்ஸு தான் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவர் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அஃப்ரோஸ்ங்கிற இந்த ஸ்டாண்ட். 25 வருஷத்தில் ஒரு 500-600 கார் டோப்பல் பண்ணியிருப்பார். நீங்கள் எங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மங்காத்தா படம், வேலாயுதம் படம், இந்த படத்தெல்லாம் நிறைய ஒரு ஜில்லா. அப்புறம் ஒரே ஒரு படத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இவருக்கு தான். அச்சம் என்பது மடமேடான்னு நினைக்கணும். ஒரு படத்தில் ஒரு ஜம்ப் பண்ணணும். பட் எல்லாருமே கொஞ்சம் ஹரியாக அந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால வெரி ஏர்லி மார்னிங் ஒரு ட்வைலைட்டில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸை ரெடி பண்ணி நாங்கள் பண்ணினோம். கரெக்டாக அந்த பெல்ட்டு, அந்த ஒரு வண்டி ஜம்ப் ஆச்சு. இதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஜம்ப் பண்ணிட்டார். பட் அந்த ஜம்ப் நடந்தப்போ வண்டி போய் இடித்து அது உள்ள லாக் ஆகிட்டார், கொலாப்ஸ் ஆகிட்டார். அந்த மூமெண்ட்டை என்னால் சொல்லவே முடியலை. ஏன்னா என்னால் அவருக்கு அந்த லாக் ஆகிருந்த அந்த அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியல. வண்டியிலேருந்து டீசல்லாம் லீக் ஆகிடுச்சு. அந்த ஒரு மூமெண்ட் இவர் கொலாப்ஸ் ஆகிட்டார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி வச்சு அந்த பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி அவரை வெளியே இழுத்துட்டு வர முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நம்மளே ஒரு மசாஜெல்லாம் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு அந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ எப்போவுமே இந்த கார் ஜம்ப் நடக்கிறத லைவில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பீட்டு ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும். அது பார்த்து அவங்க அதை ஃபுல்லாக வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கே இது தெரியாது. நான் இப்போ தான் சர்ப்ரைஸாக பார்த்தேன். தேங்க்யூ இந்த டீமுக்கு. இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்ததுக்கு நன்றி உதய் சார் அண்ட் அக்யூஸ் டீம், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதை பற்றி பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. எங்களது அக்யூஸ்ட் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை வாழ்த்தி சிறப்பித்து கொண்டிருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு முரளி ராமநாராயணன் சார் அவர்கள், மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான அண்ணன் கேஆர் அவர்கள், அண்ணன் ஏஎல் அழகப்பண்ணன் அவர்கள், அதுபோல் பெப்சி சங்கத்தின் தலைவர் ஆர்கே செல்வமணி சார் அவர்கள், அதேபோல் இயக்குனர் பாண்டியராஜன் சார் அவர்கள், அதேபோல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் தமிழ்மணி அண்ணன் அவர்கள், அண்ணன் பெரும்பாக்கம் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் பழனிவேல் அவர்கள், அண்ணன் முரளி சார் அவர்கள் அண்டு ஜெய்சீலன் அவர்கள், அனைத்து சுரேஷ் சார் அவர்கள், தாய் சரவணன் அவர்கள், அதுபோல் இங்கு எங்களை பின்னாலேருந்து இயக்கி கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏஎல் விஜய் சார் இயக்குனர் அவர்கள், அவருக்கும் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த அக்யூஸ்ட் டீம் சார்பாக வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்த அனைத்து நடிகர் சங்கத்தை சார்ந்தவர்களாகட்டும், தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்தவர்களாகட்டும், தயாரிப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்த அக்யூஸ்ட் படத்தின் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த
இந்த நிகழ்ச்சியின் மூல காரணம் என்று ஒன்று சொன்னால் அது ஏஎல் உதயா தான். அவர் தான் இது இந்த படத்தினுடைய ஆக்கம் எல்லாமே சொல்லலாம். இப்போது டைரக்டர் பிரபு சீனிவாசன் சார் இருக்காங்க, டிஓபி இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, எல்லா நடிகர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி வரக்கும், படம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கும் அனைத்துக்கும் உதயா ப்ரோ அவர்களே காரணம். அதனால் முதல்ல அவரையும் சேர்த்து நான் வரவேற்பதிலும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது சார்பாக, இந்த அக்யூஸ்ட் திரைப்பட குழுவின் சார்பாக மீண்டும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களையும் அந்த சகாதேவன் அண்ணன் அவரையும் வருக என வரவேற்கிறேன். ஓகே, சரி சார், வாங்க. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி. அது முக்கியமாக முதல் ரோவில் உட்காந்துருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இது ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா வெளியில் பல விதமாக பேசினாலும் இந்த கலைத்துறைன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். அதுதான் ஃபைனல் டச். ஏன்னா மற்றவங்க நினைக்கலாம் அங்கே கருத்து வேறுபாடு, அது இது எங்கே பிரச்சனை இருக்குது, செல்வமணி அது சொன்னார், இவர் இது சொன்னார், இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அது சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி ஒன்று நடக்கும் ஒரு காலகட்டத்தில். ஒன்று நம்ம அந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதில் நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்கள பற்றி கவலை இல்லைன்னு சொல்லும்போது சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும். அதனால் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நம்ம நினச்சோமான்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இதுக்கு உதயா இன்விடேஷன் கொண்டு வந்தார் வீட்டுக்கு. யூஸ்வலாக நான் உதயா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, கூப்பிட்டதும் கிடையாது, நானும் போனதும் கிடையாது. அவங்க அப்பா அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றா இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். என்னை விட கொஞ்சம் ஒரு சீனியராக இருப்பாருன்னு நினைக்கிறேன், அழகப்பன் அவர்கள். ஆனால் பையன் சின்ன வயசுலேருந்தே தெரியும், அதாவது இப்போ இல்லை பல வருஷமாக இருக்கார். ஆனால் சினிமா மேலே நல்ல மோகம், எப்படியும் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கார். ஆனால் இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. அந்த மெச்சூரிட்டி அந்த பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷனாக இருந்தாலும் அந்த டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சொல்லி இப்போ பக்கா ஆர்டிஸ்ட்ன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா முகஸ்துதிக்காக நம்ம பாராட்ட முடியாது. அந்த விஷயத்தில் உதயாவுக்கு இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் பார்க்காத ஒரு விஷயம் இந்த மேடையில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, அவங்களுக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுகள். எல்லா க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடங்கினாங்க பாருங்கள். அதுக்கே உங்களுக்கு 100% பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா பொதுவாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைப்பாங்க பாராட்டணும், அவங்கள சொல்லணும், பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஆளுங்களே அது கடைசி நேரத்தில் என்னென்னா அந்த டென்ஷனில் எல்லாம் மறைஞ்ச அப்புறம் என்ன சொல்லலை ஒன்றை சொல்லலைன்னு சொல்லி. ஆனால் அது இல்லாமல் கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது பண்ணது உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதே மாதிரி மறைந்த நடிகர் நம்ம
ராஜேஷ் அவர்கள் வந்து உண்மையில் நல்ல என்னுடைய படத்துலையும் நடிச்சிருக்காரு. நல்ல அருமையான நண்பர். நானும் அவரும் சமீபத்தில் இப்போ தான் கவுண்டமணி ஒய்ஃபு இறந்தப்போ நல்லா நடந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஸோ இது வந்து யாரும் சொல்ல முடியாது எது எப்போ வரும்னு சொல்லிட்டு. அவருக்கும் அஞ்சலி செலுத்தினது இந்த நேரத்தில் வந்து அதையும் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அப்புறம் இங்கே பாட்டு மியூசிக் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது உதயா. நல்லா அமைஞ்சிருக்கு. உனக்கு இன்னும் தெரியல, இந்த படத்தில் ஒன்று ஒன்றா வந்து அமைஞ்சிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. அந்த முதல் பாட்டே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின் அதே மாதிரி சில சாயலில் பார்க்கும்போது நமக்கு த்ரிஷானுடைய தங்கச்சி மாதிரி இருக்காங்க. சில நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இதை முதல்ல அவங்க பேர் மேடையில் கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து அஜ்மல் தான் கை தட்டினார் ஃபஸ்ட்டு. அதனால் நல்ல உண்மையிலே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அவங்களுடைய முக சாயலும் நல்லா இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா முரளி இங்கே வந்திருக்காரு, சங்க தலைவரும் வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லது கெட்டது எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் படம் எடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த உண்மையில் அந்த ப்ரொடியூசரையும் 2-3 பேர் இருக்காங்கன்னாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி வந்து வாழ முடியும். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவங்களும் கலந்துக்கிட்டு நல்ல தெம்பாக இருக்காங்க. ஃபைனான்ஷியலாக சவுண்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சுருக்காங்க. அதுவும் பணம் இருந்தால் ஒரு ஷெட்யூலில் முடிக்கலாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த ஷெட்யூல் பிரேக் டவுன் போட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதில் டைரக்டர் வந்து பாராட்டி தான் தீரணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு மெயின் கேப்டன். அதை ஷிப் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் அவருடைய டேலண்ட் இது வந்து அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சொன்ன விஷயத்தில். அப்புறம் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டாம், பல வருஷமாக இருக்கார். ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சு அந்த ஷார்ட்டெல்லாம் இப்படி எடுத்து இப்படி பண்ணாங்கன்னு நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்து நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சி. அந்த மாஸ்டர் சொன்னது கரெக்டு. அது பார்க்கும்போது இது உண்மையிலே வந்து இதெல்லாம் மக்கள் கூட பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது, நம்ம ஈஸியாக ரசிச்சுட்டு போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை. என்ன பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க, உயிர் கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வாயில் சொல்கிறது இல்லை, நேரில் பார்க்கும்போது உண்மையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இப்போது காலங்களில் என்ன போச்சுன்னா முன்னெல்லாம் பாட்டு நிறையா இருக்கும், ஃபைட்டு வந்து 1-2 தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்டைலெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜில் மட்டும் சில சாங்ஸ் விட்டு போடுறாங்களே தவிர இப்போ ஃபைட்ஸு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபைட்ஸுக்கு தான் முக்கியத்துவம். ஃபைட்ஸ் இருந்தால் தான் இப்போ நார்த் இந்தியன் ரைட்ஸ் வாங்கணும்னு சொன்னாலும் ஃபைட் இருக்கான்னு கேட்பாங்க, எத்தனை ஃபைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ இப்போ அந்த ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம். படத்துக்கும் முக்கியமாக இருக்குது, அதே நேரத்தில் வியாபாரத்துக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து கரெக்டான மாஸ்டர் செலக்ட் பண்ணார் பாருங்க. டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, உதயாவும் சரி, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இப்படி பல விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு டெக்னீஷியனையும் தனித்தனியாக பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது, அதனால் மன்னிக்கணும். அதனால் இந்த படத்தை வந்து மனசார நான் சொல்கிறேன், நல்ல வெற்றி படமாக வரும். ப்ரொடியூசருங்களுக்கும் லாபம் வரும். லாபம் வர்றது மட்டும் இல்லாமல் உடனடியாக திரும்ப நீங்கள் உதயாவை வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். அப்போ தான் அது உண்மையான சக்ஸஸாக நம்ம ஏற்றுக்க முடியும். இல்லைன்னு ஏதோ வந்தோம், ஏதோ படம் எடுத்தோம், ஏதோ வந்தது போச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 படம் வந்ததுன்னு சொன்னோம்னா நிச்சயமாக உதயாவும் வந்து பெரிய நடிகர் லிஸ்ட்டில் வந்து நிற்பார்ன்றது தான். ஏன்னா என்னுடைய நண்பருடைய பையன்றதை விட என்னுடைய பையன் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் அழகப்பனுக்கு வந்து அந்த நட்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து செல்வமணி வந்த பிறகு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆகிப்போச்சு. சரி, தலைவர் வந்திருக்காரு, செல்வமணி வந்திருக்காரு, நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு சந்தோஷம். ஆகவே இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria.
இனிமேல் லவ் லெட்டர் தரியா கடலுக்கு. தேங்க்யூ சார். ஆஹா, அப்படியே நாங்களா சின்ன வயசுக்கு போன மாதிரியே இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா, நோ டென்ஷன். சரிண்ணா, ஓகே. ஆர்டிஸ்ட் மேலே வரும்போது ஆடியோ வேணாம், நானே பேசுகிறேன். நன்றி. ஓகேண்ணா. அடுத்ததான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய முதல் படம் இந்த அக்யூஸ் திரைப்படம். கன்னடாவில் மிக சிறந்த வில்லனாக வலம் வந்துட்டுருக்காரு. அக்யூஸ் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சாதாரணமான ஆள் இல்லை, கேங்ஸ்டராக வந்து இருக்காரு நம்மளுடைய பிரபாகரன் அவர்கள். மேடைக்கு வாங்க பிரபாகர், ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு ஸ்ரீதர் அவர்கள். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஸ்ரீதர் காலடி எடுத்து வைக்கக்கூடிய முதல் படம். ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேடைக்கு வாங்க. உங்கள் 3 பேரில் யார் அக்யூஸ்டு? இதுதான் முதல் கேள்வி. அண்ணா சென்டரா நின்னா ஓகேவா? அங்கேருந்து பேசலாமா? ஓகே, இன்னொரு மைக் கொடுங்க. ஸோ உங்கள் 3 பேரில் யாருங்க அக்யூஸ் நம்பர் 1? அக்யூஸ் நம்பர் 1 இவருங்க. ஏங்க பக்கத்து மாநிலத்தவருன்னு அவர் மேலே பழிய போட்டிங்களா? இந்த படத்தில் நான் எஸ்ஐ நடிச்சிருக்கேங்க, சப் இன்ஸ்பெக்டர். சரி, போலீஸ். ஓகே. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். Good evening, everyone. First of all, I'll congratulate Udaya sir for Silver Jubilee in the industry. It's not a very easy thing to travel 25 years in this competitive industry, and you are doing, and your passion, and you are pursuing your passion is not an easy thing. I respect you for this, and I wish you all the very best for this cinema. Bring you a big success. That's one thing. And one more thing, I would say, Director Prabhu Srinivas sir, you are the one introducing me here. Thank you so much for the, you believe in me and give me the opportunity to act as a villain in this movie. Thank you so very much, sir. And the most lovable person I traveled in this cinema is Silva Master. I don't know where you are sitting. I love you, Master. You are the one, I think I have spent a lot of time with you in the fight scene, everything. The tips, the motivation, the inspiration you gave me was wonderful, and I definitely follow your words, and definitely I follow that, and great respect to you, sir. Thank you so very much. And Ajmal sir, thank you very much. And one more thing, I just asked, beg your pardon, I'm sorry, Udaya sir, I hurted you in the fight scene. I'm so sorry, but you took it in a very sportive way, and you motivated me instead of expressing your pain. Thank you so very much. And Danny bro is here with me from the day one, I think. We traveled together. Thank you so very much. And all the cast and crew of this movie, I love you all for the great opportunity here. And one thing I want to mention is executive producer Siva sir, I'm the one, you are the one I talked so much, but you speak very, very few words with me. But still, thank you so very much. You've taken care of me. And I should thank my wife, Sirija. She was the one inspired me here. And my son, Avish, and everybody. Thank you so very much. And I wish this movie will do wonders. And I request press, media, and everybody here, please support us and make this film a very big hit. Thank you so very much. Thank you. செக்.
எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அப்பா உங்களுக்கு வணக்கம்ப்பா. அண்ட் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரபு சினிவாஸ் டைரக்டர் சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் த கான்ஃபிடென்ட். தேங்க்யூ சார். நான் வந்து ஆக்சுவலி ஹோமரியா சாங் வந்து 25 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு ரம்பா மேடமுக்கு விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்துட்ட பிறகு ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு டக்குன்னு கூப்பிட்டாரு சார் லொக்கேஷனுக்கு வாங்க. அப்போ பயங்கர குடுமியெல்லாம் இருந்தது. குடுமி, லாங் இயர், தாடியெல்லாம் வச்சேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனால் உதய சார் பார்த்தேன். உதய சார் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். அவர் கை கட்டின்னு அப்படியே நிற்கிறாரு. ஸ்டார்டிங் கை கட்டினாரு, இப்போட கை கட்டிகிட்டே இருக்கிறாரு. சார் தேங்க்யூ ஸோ மச். அந்த பழக்கம் வந்துருச்சு. இப்போ எங்கே போனாலும் நானே கை கட்டிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்ரிபடி இஸ் ரெஸ்பெக்டிங் ஃபார் இட். அண்ட் உதய் ப்ரோ நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ 25 இயர்ஸ் செலிப்ரேஷன் அந்த சாங்குக்கு. அண்ட் உதய் சார் வந்து 25 இயர்ஸ். அதுக்கப்புறம் I really respect you and love you, Uday bro, and thank you for this opportunity. And Ajmal bro, thank you so much. நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். எல்லாம் சொல்லுவாங்க ஷூட்டிங் பண்ணால் புது கூட்டம், புது ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலியாக இருந்தது. அண்ட் பன்னீர் சார் அண்ட் ராஜா சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் மேடம், தேங்க்யூ ஸோ மச். யூர் லுக்கிங் வெரி ப்ரிட்டி. உங்களை வந்து எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ எம் த லாஸ்ட் ஒன். யூஆர் லுக்கிங் வெரி ப்ரிட்டி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பிரபாகர் சார், உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கர லெவலில் இருந்தது. பிரபாகர் வந்து எல்லாம் இங்கிலீஷில் பேசிட்டாரு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். உங்களெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு பிரபாகர் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட கடினமான உழைப்பை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற இந்த ஊடகத்துறைக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே திரைத்துறை சேர்ந்த நிறையா ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட வரலாறு தெரியாது. அதை இன்னும் மேலும் மேலும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அக்யூஸ்ட் இந்த படத்தில் நான் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய கலைஞர்கள் தேர்வு செஞ்சிருந்த நிலையிலையும் என்மேல் நம்பிக்கை வச்சு திரு உதயா சார் அவர்களும் இந்த படத்தோட இயக்குனர் பிரபு சார் அவர்களும் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகலன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு இந்த இடத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு வர காரணமாக இருந்த எனது நண்பர்கள் செந்தில் சார் அவர்களுக்கும் சூர்யா சார் அவர்களுக்கும் மற்ற என் குடும்பத்தினருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் 3 பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆன பிறகு எப்படியும் பிஸி ஆகிடுவீங்க இன்டர்வியூஸ் கொடுக்கறதுல. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க, வாழ்த்துக்கள். அண்ட் ஒன் மோர் திங். அண்ட் ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள். ரொம்ப நன்றி. வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிருச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிருச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா
அப்போது அந்த டைமில் யாராவது கூட வந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. ஸோ ஐயோ என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை, இந்த கை, இந்த கை, அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றது தான் மேட்ரே தவிர, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுங்க சார், ஏன்னா இது ஆரம்பம். இவர் தான் எனக்கு ஆரம்பம். இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போது இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பார். என்னன்னா அவர் சொல்லும்போது இது மாதிரி இல்லை ப்ரோ, நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம் இல்லை, இன்னும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் எனக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானுமே சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கும் இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோன்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார், என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார், என்னுடைய ராஜா
எந்திரிங்க ராஜா, வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு, இந்த படத்தில் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில், பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீமு முத்துவாக இருக்கட்டும், எல்லாருக்கும், தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதி நாள் உதய படம் ட்ராப். ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுடுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பற்றி சொல்லணும். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அவங்க, எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷ்யா, ஆண்டி, அஸ்வினி ஆண்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்கார், கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணால் ஒருத்தனை கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்கிறது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கிங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கிங்க. அது ஒன்று தான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஸ், அப்புறம் சாரி, யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆப்ரேட்டிவில் ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு டப்பிங்கில் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் ஜென்டில்மேன். எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதுதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர், எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தன்னுடைய படம் மாதிரி, சொந்த படம் மாதிரி, சார் ஹிந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா, அது முடிஞ்சா, நீங்கள் சரியாக அது மேக்கிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை, வெளியில் மாஸ்டர் இல்லை. அதே மாதிரி மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎல் பிரவீன் சார், எடிட்டர், அவ்வளோ பெரிய எடிட்டர் கேஎல் பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி. அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு தயவு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு, இங்கே பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து, நான் வந்து இந்த 25 இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டே இருந்தேன், ஏன் ராஜா அதெல்லாம் தேவையா, நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, பயங்கர அவமானம், அசிங்கம், அதை ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடும்.
ஆனால் அப்போ சொன்னல, அப்பயே என்ன இந்த ஒரு கை பிடிச்சிருச்சு, இருறா வருவேன் அப்படின்ருச்சு. ஸோ அதனால் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள்லாம். இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தெல்லாம் வந்திருக்கு ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈகோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம் ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார். முரளி சார் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார். அவ்வளோதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளோதான் தெரியும். அதனால் நானே நினச்சேன் சங்கத்துலலாம் இனிமேல் வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மறந்துருந்தா டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க. எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், சாரி, இந்த இடத்தை கொடுத்த சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம். ஒரு குருஜி, அந்த குருஜிக்கு நான் இருக்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்றைக்குமே இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் பாபா கோயில், பாம்பன் சாமி, எங்கள் அம்மா, இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு. ஸோ நானுமே உட்காந்து சித்திர ஆகிடுவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரும், அதாவது நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம். ஆனால் அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது வரும். என்னோட 25 வருஷன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். உங்களுக்கு நன்றி சந்திரிகா மேடம், என்னையுமே ஆட வச்சிட்டிங்க. சுமாராக தான் ஆடுவேன், நீ வேற. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். லவ் யூ ஆல். திருப்பியும் நம்ம இந்த படம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. தேனாண்டால் முரளி சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எப்படின்னா, முரளி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி, எல்லாமே என் கூட இருப்பார், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். பன்னீர் பிரதர் இருக்கட்டும், தங்கள் சார், எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். தேங்க்யூ. நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ரொம்ப நேரம் 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க, அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிடுச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து, இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிடுச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போது அந்த டைமில் யாராவது கூட வந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. ஸோ ஐயோ என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம். எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை.
ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றது தான் மேட்ரே தவிர மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுங்க சார், ஏன்னா இது ஆரம்பம். இவர் தான் எனக்கு ஆரம்பம். இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போதுவே இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பார். என்னன்னா அவர் சொல்லும்போது இது மாதிரி இல்லை ப்ரோ நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமாக எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டுருக்கு. 25 வருஷம்ல இன்னும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கும் இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார், என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறையா சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா எந்திரிங்க ராஜா வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து
எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில், பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவா தான், சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீம் முத்துவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க, என்ன பாதி நாள் உதய படம் ட்ராப். ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுடுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பற்றி சொல்லணும். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அவங்க, எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷா, ஆண்டி, அஸ்வினி ஆண்டி, இது எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்கார், கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணால் ஒருத்தனை கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்கிறது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கிங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கிங்க. அது ஒன்று தான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஸ், அப்புறம் யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆப்ரேட்டிவில் ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு டப்பிங்கில் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் ஜென்டில்மேன். எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதுதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர், எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தன்னுடைய படம் மாதிரி, சொந்த படம் மாதிரி, சார் ஹிந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா, அது முடிஞ்சா, நீங்கள் சரியாக அது மேக்கிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை, வெளியில் மாஸ்டர் இல்லை. அதே மாதிரி மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎல் பிரவீன் சார், எடிட்டர், அவ்வளோ பெரிய எடிட்டர் கேஎல் பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி, அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு தயவு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு, இங்கே பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து, நான் வந்து இந்த 25 இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டே இருந்தேன், ஏன் ராஜா அதெல்லாம் தேவையா, நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, பயங்கர அவமானம், அசிங்கம்மா, அதை ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடும். ஆனால் அப்போ சொன்னல, அப்பயே என்ன இந்த ஒரு கை பிடிச்சிருச்சு, இருறா வருவேன் அப்படின்ருச்சு. ஸோ அதனால் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள்லாம்,
இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தெல்லாம் வந்திருக்கு ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈகோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம் ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார். முரளி சார் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார். அவ்வளோதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளோதான் தெரியும். அதனால் நானே நினச்சேன் சங்கத்துலலாம் இனிமேல் வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மறந்துருந்தா டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க. எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், சாரி, இந்த இடத்தை கொடுத்த சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம். ஒரு குருஜி, அந்த குருஜிக்கு நான் இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்றைக்குமே இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் பாபா கோயில், பாம்பன் சாமி, எங்கள் அம்மா, இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு. ஸோ நானுமே உட்காந்து சித்திர ஆகிடுவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லோரும், அதாவது நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம். ஆனால் அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது வரும். என்னோட 25 வருஷன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். உங்களுக்கு நன்றி சந்திரிகா மேடம், என்னையுமே ஆட வச்சிட்டிங்க. சுமாராக தான் ஆடுவேன், நீ வேற. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். லவ் யூ ஆல். திருப்பியும் நம்ம இந்த படம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. தேனாண்டால் முரளி சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எப்படின்னா, முரளி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி, எல்லாமே என் கூட இருப்பார், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். பன்னீர் பிரதர் இருக்கட்டும், தங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். தேங்க்யூ. நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ரொம்ப நேரம் 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. மதுரை ரசிகர் மன்றம் சார்பாக முத்து அண்ட் டீம் வந்திருக்காங்க. ஏஎல் உதயா அவர்களுக்காக மதுரையில் வைக்கப்பட்டிருக்கும் ரசிகர் மன்றம் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்ருக்காங்க. மதுரைனா சும்மாவா? அதானே. மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம், அவருமே வந்து இசையும் அமைச்சிட்டு தான் இருக்காரு. ரேப்பர் திரு ஹைட் கார்த்தி அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்தில் பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. லிரிசிஸ்ட் அப்படின்ற இன்னொரு புதிய தலைப்பும் வந்து அவருடைய பெயருக்கு கீழே வருது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். மேடைக்கு வந்துட்டு இருக்காரு. அவருடன் இணைந்து பத்மஜா ஸ்ரீராம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் மற்றும் ஒரு பாடல் எழுதியிருக்கக்கூடிய பத்மஜா ஸ்ரீராம் அவர்கள். ஹைடு கார்த்தி வந்து ஹைடே பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்த அப்படியே வைபாக பவுன்ஸாக இருந்துகிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயங்க. எல்லாரையும் அப்படியே வைபாக வச்சுட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சுமையா. சார் இசை
பேச சொல்லணுமா பாட சொல்லணுமான்னு தெரியல. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே நீங்கள் பண்ணலாம். பேசுகிறேன். ஸோ வருகை தந்திருக்கும் அனைத்து சினிமா துறை ஜாம்பவான்களுக்கும் எனது மாலை வணக்கம். அப்புறம் ப்ரெஸ், அப்புறம் மீடியா, அவங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். ஸோ இந்த டீமில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அனைவருக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது. நிறையா பேர் வந்து மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஒரு லைக் ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. எனக்கு பின்னாடி வந்து லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் பத்மஜா, தேசன், ஹைட் காட்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைக் ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் டைமில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாகவே வந்து எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃபாக போகிறதுக்காக தான் நம்ம எடுப்போம். பட் அக்யூஸ்ட் மூவியில் என்னோடய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வெக்கேஷன் போன டைம் கூட ஸோ நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ரீல்ஸ் ஒர்க் பண்ணுறது, நிறைய மியூசிக்கை பற்றி டிஸ்கஷன்ஸு, ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக வந்து இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து கிடைக்கிற அப்ரிஷியேஷன் வந்து அது வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஏஎல் உதயா, பன்னீர் சார், அப்புறம் தங்கவேல் சார், சேது ப்ரோ. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு இதில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜோனில் இருப்பாங்க. ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஜோனில் இருந்தாங்க. தேங்க்ஸ் டு பிரபு சார், டைரக்டர். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல அவர். ஸோ என்னோட ஒரு ஓன் ஜோனில் விட்டுட்டார். ஸோ இதான் கதை, எனக்கு இதான் வேணும். நிறைய அவரோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவர்கிட்ட நேரேஷன் கேட்டதுமே நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் இருக்கிற ஒரு மூணு சாங்ஸை வந்து நான் காமிச்சேன். சார் இதை கேளுங்க அப்படின்னு கேட்டதும் சூப்பர் நிறைய நம்ம லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிடுங்க, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒர்க் பண்ண டிஓபி, ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் ப்ரோ, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து செல்வா மாஸ்டர், பயங்கரமான ஸ்டன் சீன்ஸு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறையா மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் இந்த ஒரு 2 மேஜர் ஸ்டன் சீன் இருக்குது. ஸோ அந்த சீன்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஈவன் அது ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் வேணாம், இது இன்னும் இந்த ஃபைட் சீன் வந்து வேறு ஏதோ டிமாண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏவி. ஸோ அந்த ஏவிக்கு ஸ்பெஷலாக பிஜிஎம் பண்ணோம். ஸோ அது வந்து எங்களோட ட்ரிபியூட் செல்வா மாஸ்டருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஐ எம் வெரி வெரி சாரி. எனக்கு சத்தியமாக இது நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு பதட்டத்தில் நான் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்கு நான் அஜ்மல் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து அஜ்மல் தான். அது நான் வந்து என்னுடைய மனசார சொல்கிறேன். இந்த கேரக்டருக்காக நாங்கள் எத்தனை ஹீரோ கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு உதயா சாருக்கு தெரியும். எத்தனை ஹீரோ கிட்ட நான் கைவிட்டு விரல் விட்டு எனக்கு அத்தனை ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம், அது இல்லை, டேட் இல்லை, அப்படி இல்லை, பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனால் ஐம் சாரி, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அஜ்மல் சார் அவர் வந்து ட்ரை பண்ணுறீங்களா அவர்கிட்ட சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபோனில் தான் நான் அவர்கிட்ட கதை சொன்னேன். ஃபோனில் கதை சொன்ன அடுத்த செகண்ட் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து என் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். நான் செய்கிற இந்த காலையில் வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எனக்கு அந்த எமோஷனில் பேச முடியல, மறந்து எப்படியோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் இந்த சீன் இப்படி பண்ணணும், அந்த சீன் எப்படி பண்ணணும் போராடுவார். அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி போராடி இது இப்படி வரணுங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் நான் அவர்கிட்டருந்தே கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு அஜ்மல் வந்து ரொம்ப கைட் பண்ணார். இந்த படத்தில் எனக்கு பெரிய பில்லராக இருந்தார். டப்பிங்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு அஜ்மல் கிடைச்ச
கிடைச்சது. இந்த படத்தில் அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அஜ்மல், வெரி வெரி சாரி. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ இந்த படத்தில் முதன்மையான கதாபாத்திரத்தில் இன்னும் ஒருத்தருமே நடிச்சிருக்காரு. உதயா அவர்கள், நம்மளுடைய அஜ்மல் அவர்கள், அவரோடு சேர்ந்து இன்னும் ஒருத்தரும் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து வீடியோ காலில் வந்து இணைஞ்சிருக்காரு நம்ம கூட. யோகி பாபு சார் வீடியோ காலில் பேசுகிறாங்க. சார் பேசுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி சார், நைட் ஷூட்ல இருக்கிறோம் சார். தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி என்னால் வர முடியல, ஏன்னா இங்கே நைட் ஷூட் போகிறதுனால. இந்த படம் ரொம்ப நல்லபடியாக வரணும், உங்களோட ஆதரவு வேணும் எனக்கும். டைரக்டர் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த படத்தில் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி தவறான தகவலாம் வருது, அது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அர்ப்பணிப்பு, அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா விஷயம் பண்ணியிருக்கீங்க. டைரக்டரோட நடிகர் நீங்கள், ரொம்ப நன்றி சார். எந்த தவறான நியூஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க, முருகர் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், பார்த்துக்குவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், எல்லாரும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், எல்லாரும் நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் அவரும் ஒரு பெரிய பில்லர். இந்த படத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, சாங் ஆடிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய இதுவும் இது. அப்படி நிறைய இந்த படத்தில் குட்டி குட்டி கேரக்டர் எனக்கு டக்குன்னு அந்த இதில் மறந்ததுனால மன்னிச்சுக்குங்க, தயவுசெய்து. வேணும்ட்டு நான் செய்யலை. எனக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தை சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு போனால் கூட அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம். என்னங்க இது, ஒரு முடிவுக்கு வாங்கலேன் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய 2வது திரைப்படம். பாடல் எழுதியிருக்கிறது திரு நரேன் பாலகுமார் அவர்களுடைய இசையில். டைரக்டர் சார் முதல்ல அந்த சீனை வந்து டிஸ்கிரைப் பண்ணார், எந்த இதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நரேன் அவர்கள் வந்து டியூன் கொடுத்தாரு. அண்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து பற்றி நான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. நம்ம இன்புட்ஸ் ஏதாவது வேலிடாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கவும் தயங்க மாட்டார். அண்டு அதான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் வந்து அவர்கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அண்டு முக்கியமாக அந்த ரெக்கார்டிங்கில் வந்து சில விஷயங்கள் எனக்கு லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதாவது படத்தோட தீம் என்ன, அது என்ன சினாரியோ அப்படின்னு தெரியாமலே அந்த வெறும் ரெக்கார்டிங் வச்சு எனக்கு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ், கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு சச் அ சோல்ஃபுல் பீஸ் ஆஃப் மியூசிக் நான் லிசன் பண்ணேன். ஐம் ஸோ பிளெஸட் டு ஹவ் லிசன் டு தட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும். அண்டு திரைப்படத்தின் எல்லா குழுவினர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். திரு ஹைட் கார்த்தி அவர்களோட பாட்டுமே சுட சுட பிரியாணி சாங் வந்து ரொம்ப தாளம் போடுற மாதிரி, ஆட்டம் ஆட வைக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீமில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், அனைத்து பேருக்கும், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்கீங்க, பாட்டி மேலேருந்து பார்த்துட்ருப்பாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்க மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப பெரியவங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஜேர்னியை. படம் நடிச்சிருக்கேன், பட் பாடல்கள் வந்து நரேன் ப்ரோக்கிட்ட வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்ணுறதுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இது வரைக்கும் ப்ரோ வந்து என்ன படம் பண்ணாலும் அதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட் கொடுப்பாரு. அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அண்டு நான் தனியாக எப்போவுமே லிரிக் எழுத மாட்டேன். நான் வந்து ப்ரோ கூட கம்பைன் பண்ணி தான் அவரோட இன்புட்ஸ் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா படத்தோட கதை தெரிஞ்சவர் அவர். ஸோ அதை வச்சு அவர் சொல்லுவார். சுட சுட பிரியாணி வந்து இது எழுதும் போது ஃபஸ்ட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டோம்.
சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதை வச்சு தான் நீங்கள் பாட்டு எழுத போகிறீங்க, ஸோ இதில் என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வச்சு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ண போகிறோம். இது நடுவில் வந்து அக்யூஸ்ட் வந்து ட்ராவல் ஆக போகிறாரு, ஸோ இதை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னு தான் சுட சுடன்னு சொல்லிட்டு சுட சுட பிரியாணியே எழுதி கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பெரிய பெரிய படங்கள் பண்ணுவீங்க ப்ரோ. எல்லாமே உங்களுக்கு கடவுள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அக்யூஸ் படம் நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் படம் நான் பார்க்கல, ஏன்னா நான் டான்ஸ் ஆடிருக்கேன். அந்த சுட சுட பிரியாணியில் நான் டான்ஸ் ஆட வச்சுருக்காரு டைரக்டர் சார், உதயா சார், பன்னீர் சார் எல்லாருமே கேட்டு டான்ஸும் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் யோகி பாபு அண்ணா கூட. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக அக்யூஸ்ட் வந்து சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். எல்லாருமே வெள்ளி விழாவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ மீடியா பீப்புள். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சுமையா. தேங்க்யூங்க. உங்கள் உயரம் போலவே மிகப்பெரிய ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய இசி மெம்பர்ஸில் யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை வாழ்த்த வந்திருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து மேடைக்கு கூப்பிட்டு அழகு பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். திரு சகாதேவன் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. திரு சாலை சகாதேவன் சார். சின்னத்திரை இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு மங்கை ஹரிராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் பல வருடங்களாக அவங்களுடைய பணிகளை வந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்றதால ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களை வாழ்த்துறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழ்மணி சார் சில வார்த்தைகள் எங்களுக்காக அக்யூஸ்ட் திரைப்படத்தை வாழ்த்தி பேசணும். அன்பு கேள்விய என் முன்னோர்களே, என் திரைப்பட வாழ்க்கையை என்னோடு இருக்கின்ற அத்தனை சக தயாரிப்பாளர்களும் டெக்னீஷியன்களுக்கும் முதலில் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் 3 பேரும் எனது சகோதரர்கள். அதில் குறிப்பாக தங்கவேல் அன்பு என்னுடைய கூட பிறந்த தம்பி. ஆகையால் நான் திரைப்படத்துறையிலே நான் வந்த பிறகு என் தம்பியும் இந்த துறைக்கு வந்து விட்டார். ஆகையால் இந்த படம் என்னுடைய சொந்த படம் போன்றது. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் கூடவே இருந்திருக்கின்றேன். இந்த படத்தினுடைய எல்லா இதுவும் எனக்கு நன்றாக தெரியும். அக்யூஸ்ட் என்று சொன்னால் அதில் வந்து ஒரு குற்றவாளி என்றது இறுதி தீர்ப்பு கோர்ட்டிலே வந்த பிறகுதான் அவர் வந்து குற்றவாளியாக இல்லைன்னு தெரியும். ஆகையால் இந்த அக்யூஸ்ட் இந்த திரைப்படத்தின் இறுதியில் நல்லவரா கெட்டவரா குற்றவாளியா நிரபராதியா என்பதை இந்த இறுதியில் தெரியும். அந்த இறுதியை நாம் வந்து தியேட்டருக்கு சென்று நம்முடைய குடும்பத்தோடு பார்த்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வாழ்த்து எப்போவுமே எங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். ரொம்ப நன்றி சார். சினிமா உலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வயசில் மூத்தனாக இருந்தாலும் இந்த திரைத்துறைக்கு நான் இளையவன்தான். இந்த அக்யூஸ்ட் திரைப்படத்திலே அமைச்சராக என்னை நடிக்க வைத்த பன்னீருக்கும் உதயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணனாக்கா எல்லாருக்கும் தெரியும். நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். அங்கேருந்து இதுக்காக தான் நண்பர்களுக்காக வந்தது. இது நண்பருக்காக எல்லாமே செய்வேன்.
அதுபோல் வந்து இன்றைக்கி இந்த படத்தை போட்டு காட்டுறதுலேருந்து நல்லா சிறப்பாக நல்லா வந்திருக்குது. இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் உதயாவுக்கு ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக இருக்கும். இது நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீ தவற விட்டுடாத தம்பி. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உனக்கு இது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அக்யூஸ்டு. அந்த படத்தை வந்து நல்லா சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் பண்ணி கொடுத்தாங்க. என்னை கூப்பிட்டு நான் எப்போ இந்த வேட்டி சட்டையில் இருக்கிறதுனால ஒரு எம்எல்ஏ கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. அதனால் வந்து நானும் அது பண்ணிட்டு போனேன். இப்போ தான் அதில் ஒரு சின்ன ஒரு பார்த்தேன். இந்த இதில் படம் வந்தால் பார்க்கலான்னு இருக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. அந்த ஹீரோக்கான சீன் மாதிரியே இருக்குது மாஸ்டர், சூப்பர். அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடியவர் தான் வந்து மேடைக்கு வர போகிறாரு. இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கதாநாயகன். பல படங்களில் இவர் வந்து ரொம்ப அழகாக நெகட்டிவ் ஷேடில் வந்து அந்த வேர்சடைல் ஆக்டர் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப அழகாக அவர் எடுத்து பண்ணுறாரு. மிகைப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை. ரஜினி சார் தான் வந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் வந்து அட் அ டைமில் பண்ணக்கூடிய ஆள். அந்த மாதிரி வந்து அஜ்மல் அவர்கள் ஹீரோவாகவும் நடிப்பார், அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவ் ரோல்லையுமே நடிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நடிகர் அஜ்மல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு நபர். இத்தனை பேர் மேடைக்கு வந்தாலும் இப்போ தான் இந்த மேடைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பியூட்டி வந்து கிடைக்க போகுது. அக்யூஸ் படத்துடைய கதாநாயகி ஜான்விகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கன்னடத்தில் வந்து ஒரு ரவுண்டு போய் கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஒரு அழகான தமிழ் முகம் கொண்ட கதாநாயகியாக இருக்காங்க. ஜான்விகா அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அக்யூஸ்ட் டீம் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு பயங்கர இமோஷனலாக ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டார் உதயா சார். உதயா சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி. ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தன் தான் நான். அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன். ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி, அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பவும் ரெகுலராக அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மற்றவங்க கூட ஃப்ரெண்டாக போகிறது, வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ரெகுலராக இருக்கிற ஒரே வீடு பார்த்திங்கன்னா நம்ம உதயா சார் அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும். எப்பவும் நாங்கள் போகிறது, ரொம்ப அதிகமாக நான் கதை கேட்குறது அப்பாவை தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவர் எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க. எப்படி இப்படி ஒரு தனி ஆளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். இவர் வந்து 25 வருஷங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்போவுமே அந்த ஒரு இதில் போட்டிருக்கு பாருங்கள், விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்போவுமே ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்தது தான் இது. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆக்கிப்பார் அவர். இப்போ பிரபு சார் சொன்னார் இல்லையா, டைரக்டர் பிரபு சார், அவர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க, சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் இப்போ அஜ்மல் சாரையும் சரி, அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே சரி, அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சு சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கரெக்டாக எந்த நேரத்தில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் லவ் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன். அக்யூஸ்ட் லவ், அக்யூஸ்ட் சாங்கு, இந்த ப்ரொமோட் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த
எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாஸ்டர் உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா என் கையில் ஒரு எஃப்ஐஆர் உங்கள் பேரில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று கொண்டு கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்பில் ஒரு கதை இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவனுக்கு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வேலை பார்த்துக்கும்போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, டைரக்டர் அறிவழகன் சாரோட படம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, நிறைய க்ரௌடு, நிறைய கூட்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்கில் சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ 2 பசங்க வந்து பப்ளிக் பசங்க வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்டில் ஏதோ தகராறுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. சரி அவங்கள அனுப்பிச்சி விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸுங்கிட்டலாம் அந்த மாதிரி கலாட்டா பண்ணுறானுங்க அப்படின்னாங்க. சரி சார் அவங்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க சார், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஓடி வரணும், பக்கத்தில் ட்ரெயின் வேறு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தண்ணி அடித்த 2 பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது, ஜஸ்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்ட்ரக்காக நின்றுட்டார். எனக்கு க்ரௌடில் தெரியலை. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட தெரிஞ்சானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருன்னே தெரியல, பெரிய க்ரௌடு. அப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணேன், டேய் யாரா அது, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஏதாவது தைரியமாக தான் முன்னாடி வந்து இங்கே பண்ணுங்கள், கூட்டத்தில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன். இவ்வளோதாங்க நடந்துச்சு, இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டில் வேலை பார்த்தோம், வேலைலாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11-11:30 இருக்கும். அப்புறம் ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போகிற லெவலுக்கு ஒரு க்ரௌடு, ட்ரெயினாக நிற்கிது. நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் யாரும் இந்த பசங்கள்லாம் தர்ணா பண்ணுறாங்க, ட்ரெயினை நின்று போச்சுனாங்க. ஏன் எதுக்கு, என்ன விஷயம், நமக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் காலையில் சத்தம் போட்டிங்கல்ல, அதில் வந்து அந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு. இல்லைப்பா நான் சத்தம் போட்டது யாரோ இவங்க கலாட்டா பண்ணவங்க தான், அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை மாஸ்டர் அவங்க வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சிட்டாருன்னு. அடிச்சேனா, இப்போ மைக்கில் தானேப்பா சத்தம் போட்டேன், இது எப்போ நடந்துச்சு நான் அடித்தது. போலீஸ் தர்ணா போட்டாங்க, பெரிய போலீஸ் வண்டிகள்லாம் வந்துடுச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போது ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. யாருப்பா அந்த ஃபைட் மாஸ்டர், யார் டைரக்டர் இங்கே வாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி தான் பேசுனேன், சரி அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். இல்லைங்க அங்கே பாருங்கள் 2 பேரை நீங்கள் அடிச்சிட்டிங்களா, அவங்க கையில் பேண்டேஜ்லாம் போடுங்க. கையில் பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான். எனக்கு ஷாக்கு, என்ன இது சார், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே. இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா லா காலேஜ் கரெக்டாக முடிஞ்சு ஈவினிங் 4-4:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்தா நிறைய க்ரௌடு பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் என் கூட வாங்க, நீ கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஸ்டேஷனில் உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துடாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி போகிறேன். அந்த பையன் சிரிக்கிறான் என்னை பார்த்து. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் டைரக்டர் சார் ஹீரோ சார்லாம் போகிறோம். அப்போ நான் சொன்னேன் சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்களாம் விட்டுருங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க, நானும் டைரக்டர் சாரும் போகிறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்கே ஸ்டேஷன் உட்காந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சார் அந்த பசங்கள்லாம் வெளியே நின்று கத்துறாங்க, அவர் பேரில் எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டால் தான் போகணும். நான் சொன்னேன் சார் நான் வேணா போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுறேன் சார், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே, அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கலாட்டா வரும், பசங்களாம் உள்ளே நுழைஞ்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். சரி சரி ஏதாவது பண்ணி அனுப்புங்க, இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்கள் பேரில், சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர்னால் ஈஸியாக நினச்சிட்டிங்களா நீங்கள்? இல்லை சார் அவங்கள எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர க்ரௌடுன்னு. அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார், ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர். நான் அக்யூஸ் நம்பர் 1 அப்போது போட்டு அனுப்பிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. சரி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து
தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம், ஏன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கால் பார்த்தா ஒரு 280 மிஸ்டு கால்ஸ். எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு போட்டால், யோ எங்கே இருக்கிற நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா, நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க. என்னென்னு எடுத்து பார்த்தா, நான் அந்த போலீஸார் கூட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தாக்குனதுனால அப்படின்னு ஒரு நியூஸு. இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படி ஒன்று விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு முத்திரை குத்தி, அப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது முதல்ல இந்த கையில் எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே, இவங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கின உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்த அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க பெருசாக நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க. ஆனால் எல்லாம் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் எல்லோரும் தூக்கி வச்சுருந்தாங்க, பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர். இந்த நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், அப்புறம் நம்ம கேமராமேன் மருது, மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர் பிரவீன், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைட்டை எடுத்து கொடுத்தாக்க ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, அதை எடிட் பண்ணி அந்த விதமாக. ஸோ இந்த படத்தை கரெக்டாக, அதான் உதய் சார் இந்த படத்துக்காக முழுசாக உழைச்சிருக்காரு. படத்தை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலாக பிரேக் பண்ணி நடக்க முடியாமல், படம் ஷூட்டிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி, அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஏக்தம் எடுத்ததை நம்ம முடிச்சிடுவோம். கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த பஸ் எபிசோடு எடுக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பஸ்ஸு ஜம்பெல்லாம் வேணுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, பேசிக்கிட்டு இருந்தப்போ டிஸ்கஷனில் டைரக்டர் சார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார், மாஸ்டர் கண்டிப்பாக அது வேணும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா டைரக்டர் சார் அந்த 2 சீக்வன்ஸ் எனக்கு பயங்கரமாக வேணும் மாஸ்டர்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டடு பட்ஜெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உதய் சார் வந்து சொன்னார், இல்லை அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு, நம்மளுக்கு ஷூட்டிங் டீல் ஆனால் கூட பரவாயில்ல, அது ஃபுல்லாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பாக முழுக்க இது ஒன் மேன் ஹீரோ. உதய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், ஆர்கே செல்லுமணி சார், அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தாங்க, பாண்டியராஜ் சார், அப்புறம் கேஆர் சார், இவங்கெல்லாம் சொன்னாங்க, முரளி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முக்கியமாக ஆனந்தபாபு சார், நான் வந்து பயங்கர பிக் ஃபேன், அவங்களோட பிக் ஃபேன். என்னென்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனோ, அதாவது நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் நாகேஷ் சாருக்கு. ஆனால் ரெண்டாவது புரியாத புதிர்னு ஒரு படம் பார்த்து இப்படியெல்லாம் ஒரு டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அந்த டைமில். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹாஃப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல், அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் போடிக்கிட்டு இருக்கும், பாதி உடம்பு, மீதி பாதி உடம்பு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரல. அதெல்லாம் இவங்கெல்லாம் போட்ட ஒரு படிக்கட்டு, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இவங்களை போட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை கொண்டு போகணும். அதுக்காக தான் உதய் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ டுடே. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்தட மூவி ஆடியோ லான்ச். ரொம்ப I'm very happy actually. And first of all, I would like to thank all the media people and each and everyone who's here today. Romba nandri. And from the bottom of my heart, I would like to thank my co-star and our producer, Udaya sir. Thank you so much for giving me this opportunity. Actually, you were the only person who believed in me and thought that I would be the perfect match to play the role Malar. So thank you so much for giving me Malar. In the opportunity kudurukka romba nandri sir.
And our director, Srinivas sir, thank you so much. Unakku support illama idu mudiyada. So thank you so much. I know we used to fight a lot on set, very silly fights, okay, not very serious ones. But thank you so much for being so patient with me, and without your help this wouldn't have been possible. So thank you so much. And our producers, Udaya sir, Paneer sir, Tangavel sir, thank you so much for believing in me and giving me this opportunity. I'm very grateful for this. And our music director, Naren Balakumar sir, the music and songs you were given to this movie are like very level. They are semi energetic, and I'm so in love with the songs. And I'm 100% sure that audience are going to love it too. So thank you so much. My favorite song from this movie is Shoka Nikriye, sung by G.V. Prakash sir. So he sung the song very beautifully, and I'm sure you guys are going to love it. So thank you so much. And I would like to thank Shankar sir. He is my Tamil guru, my dialogue guru. He was the one who helped me since day one to learn the dialogues. Even though it was like 1 or 2 pages of dialogues, he would make it so easy for me to learn. And director was very particular about it, that I have to learn the dialogues and then come to set. He's not going to prompt me dialogues. So Shankar sir helped me a lot. So thank you so much, sir. And each and everyone who worked for Accused, choreographer Chandrika ma'am, Raja sir, and everyone, thank you so much. And I would like to thank our DOP Maradha sir. Thank you so much for making me look so beautiful on screen. I still remember I used to apply a little bit of makeup and come to the set. I thought that he'll never notice that makeup. But as soon as I entered the set, he used to tell me that please take off the makeup. Please, dull makeup, please take off the makeup. So even though I was without makeup throughout the movie, you made me look good in the movie as you promised. So thank you so much, sir. And each and everyone who worked behind the camera, thank you so much. And I'm lucky to be worked with such amazing actors and stars like Ajmal sir and Silva Master, you, and Yogi Babu sir, everyone, thank you so much. And yeah, thank you so much everyone. And I'm still learning Tamil, and I promise like by next time I'll be more perfect and improve myself and work hard. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அஜ்மல் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அஜ்மல், படங்கள் நீங்கள் சைலண்ட்டாக நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்ருக்கீங்க. எதுக்கும் நீங்கள் பெருசாக வந்து அடுத்து இந்த படம்லாம் சொல்லிக்கிறதில்ல, ஆனால் சைலண்ட்டாக நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் அடுத்தது அக்யூஸ்லேயும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், thank you so much for coming here and supporting us and blessing us. இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆண்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான். Thank you so much, Shiva sir, for considering me for this role. And first eduthodne Prabhu sir in the kada sollumbodhu, I really liked my character in the film. At the same time, Udaya sir's character. Udaya sirukkum ivarukkum chemistry work agaliyo illiyo, ana enakkum Udaya sirukkum oru chemistry work aanada indha padame. இதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டருங்கிறத சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா, we don't have that much screen space together. ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சேர்ந்து நடித்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி, அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டுன்னு நான் ஆசைப்படுறேன்.
அப்புறம் இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மெயினாக உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சிவா சார்கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம், ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதய பற்றி உங்களுக்கு தெரியாது, அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அதான் அவரோட அப்பாவை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனட் அபவுட் த ஃபில்ம்ஸ். ஸோ நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்து. பிரபு சார், நான் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததெல்லாம் சொன்னாங்க. சும்மா தான் அவர் தான் எல்லாத்தையும் A to Z வந்து ஃபயராக மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் மார்னிங் வந்து நின்னா ஈவினிங் போனால் நெக்ஸ்ட் டே அதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணாங்க பிரபு சார். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய this is more of a family for me. Danny bro is like a kid. எப்போவுமே ஒரு ஃபோன் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட புல்லா ரெட்டி, வெர் இஸ் மை புல்லா ரெட்டி ஓ ஹியர், ஓகே புல்லா ரெட்டி ஓ ஹியர். ஸோ நிறைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லணும். அதெல்லாம் வெற்றி விழாக்கு வச்சுருக்கேன். see you all there. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சார் அண்ட் தங்கவேல் சார். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஏன்னா ஒரே ஷெட்யூல் போகிறதுக்கு அவங்க தான் மிகப்பெரிய பில்லர். அவங்க கூட வந்து நம்ம சிவா சார், எக்ஸிக்யூட்டிவ் சார். ஸோ இவங்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் நன்றிகள். அப்புறம் கூட நடித்த நம்ம பிரபாகர் வில்லன் சார், அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு வில்லனாக நடித்த நம்ம டேனி சார். அதாவது நான் பிரபாகர் சாரை ஏன் வில்லன் சொல்கிறேன்னா, அவர் அந்த படத்தில் ஒரிஜினலாக வில்லன். அவரை வந்து எப்போவுமே எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் நம்ம டேனி சார். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டீமாக எப்போவுமே இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீமில் வந்து நம்ம சங்கர், அப்புறம் ராஜா, இவங்கெல்லாம் இன்னொரு படம் ஒர்க் பண்ணி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த படத்தில் வந்து அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜேர்னரில் பார்த்திங்கன்னா ஹீரோ, வில்லன், ஃபைட்டர்ஸ் இவ்வளோ தான். ஹீரோயின் கூட அவ்வளோவா காம்பினேஷன் இருக்காது எப்போவுமே. பெரும்பாலும் நம்மளை கூப்பிட்றது எல்லாமே ஹீரோ கூப்பிடுங்க, வில்லன் கூப்பிடுங்க, ஃபைட்டர் கூப்பிடுங்க, இப்படி தான் ஆகி போயிடுச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சாரி, யோகி பாபு சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவர் வர சீக்வன்ஸ்லாம் நீங்கள் வந்து விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன், அவங்க கொடுத்துருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் நல்லா ரசிப்பீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்குங்கிறது. த்ரூ அவுட்டாக அவர் ஒரு 6-8 days தான் ஒர்க் பண்ணாலும் த்ரூ அவுட் ஒரு படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. நிறைய சீக்வன்சஸ் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச்.